ஹாய் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாகவே சோஷியல் மீடியாஸில் ஒரு டாக் ஐடி கார்டோடு இருக்க பிக் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. பிரேசிலில் வந்து ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணி அதுக்கு சேல்ஸ்மேனுங்கிற போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே ஒரு ஷோரூம்குள்ளே ஒரு டாக் வந்துச்சுன்னா எல்லாருமே விரட்டி விட்டுருவாங்க. நம்ம ஊர்லேயும் அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் ஷோரூமில் ஒரு டாகை அடாப்ட் பண்ணி அதுக்கு சேல்ஸ்மேனுங்கிற போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அந்த டாகோட பிக்கு தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த டாகை ஃபஸ்ட்டு எப்படி அடாப்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஷோரூமுக்கு வெளியே ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து இருந்திருக்கு. அந்த ஷோரூமில் வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்பவே அன்பாக பழகிட்டும் வந்திருக்கு. இப்படி டெய்லியும் அந்த டாக் கூட வந்து அவங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிருக்காங்க. ரொம்பவே அன்பாக இருந்ததுனால அந்த டாகை அடாப்ட் பண்ணி அதுக்கு டக்ஸ் அண்ட் ப்ரைம் அப்படிங்கிற நேமையும் கொடுத்து அந்த ஷோரூம்லேயே வந்து வளர்த்துட்டும் வந்திருக்காங்க. டக்ஸ் அண்ட் ப்ரைம் அந்த ஷோரூமில் இருக்கவங்க கிட்ட மட்டும் அன்பாக பழகாமல் ஷோரூமுக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்டே ரொம்பவே அன்பாக பழகியிருக்காரு, ஜாலியாக விளையாடிருக்காரு. வர கஸ்டமர்ஸை வந்து ரொம்பவே அன்பாக வரவேற்றிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் டக்ஸ் அண்ட் ப்ரைமுக்கு சேல்ஸ்மேனுங்கிற போஸ்டிங் கொடுத்து அந்த ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க. அவர் ஐடி கார்டோடு இருக்க பிக்கை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுமே 30K லைக்ஸ் மேலே வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து டக்ஸ் அண்ட் ப்ரைமுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 28K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, எப்படி கஸ்டமர்ஸ் கூட விளையாடுறாரு, எப்படி அவங்கள அன்பாக வரவேற்கிறாங்க, அவர் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அதெல்லாமே வந்து அதில் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அவரோட பேஜை விசிட் பண்ணுங்கள். நம்ம வேணால் அவர் ஒரு ஸ்ட்ரீட் டாகாக நினைக்கலாம். ஆனால் அந்த சேரில் ஐடி கார்டோட அவர் கொடுத்துருக்க போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெத்தாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பர்சனாக அவர் மாறிட்டார். அண்ட் இந்த நியூஸை ஃபஸ்ட்டு நம்ம கேட்டதுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா டாகை வந்து அடாப்ட் பண்ணுறது யூஸ்வலான விஷயம். ஆனால் டாகை அடாப்ட் பண்ணி அதுக்கு போஸ்டிங் கொடுத்து ஐடி கார்டெலாம் வேறு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் பிரேசிலில் வந்து இது ரொம்பவே காமனான விஷயம். போன இயர் ஒரு பூனையை அடாப்ட் பண்ணி போஸ்டிங் கொடுத்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, வேறு ஒரு ஃபேமஸான கம்பெனி. அண்ட் நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணுங்கிறதையும் நான் யோசித்தேன். நீங்கள் வந்து இந்த நியூஸை கேட்டதும் என்ன யோசிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.